சில தொடரை பார்த்த உடனே அது என்ன தொடர்னு கண்டுபிடிச்சிடலாம். அந்த மாதிரி தொடருக்கெல்லாம் ஃபார்முலா இருக்குது. அதெல்லாம் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. முதல் எண் இயல் எண்களின் கூடுதல். இந்த மாதிரி தொடர் இருந்ததுன்னா அதுக்கு ஃபார்முலா வந்து n × n+1 / 2. அதாவது முதல் எண் இயல் எண்களின் கூடுதலுக்கு ஃபார்முலா வந்து n × n+1 / 2. அடுத்து முதல் எண் ஒற்றை இயல் எண்களின் கூடுதலுக்கு ஃபார்முலா வந்து n². முதல் எண் ஒற்றை இயல் எண்களின் கூடுதலுக்கு ஃபார்முலா வந்து n². முதல் எண் இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதல் வந்து ஃபார்முலா வந்து n × n+1 × 2n+1 / 6. அதாவது முதல் எண் இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு ஃபார்முலா வந்து n × n+1 × 2n+1 / 6. இதே இது முதல் எண் இயல் எண்களின் கணங்களின் கூடுதல்னா ஃபார்முலா வந்து n × n+1 / 2 ஹோல் பவர் 2. முதல் எண் இயல் எண்களின் கணங்களின் கூடுதலுக்கு ஃபார்முலா வந்து n × n+1 / 2 ஹோல் பவர் 2. ஃபார்முலாலாம் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சம் வந்து ஈஸியாக செய்ய முடியும். இப்போ எடுத்துக்காட்டு பாருங்கள். எடுத்துக்காட்டு 2.54 மதிப்பு காண்க. ஃபஸ்ட்டு இது பாருங்கள். 1 + 2 + 3 போய்கிட்டே இருக்குது 50 வரைக்கும். இது பாருங்கள் 1 2 3ன்னு போய் 50 வரைக்கும் போயிருக்கு. அப்போ இது வந்து முதல் எண் இயல் எண்களின் கூடுதல் கேட்டிருக்காங்க. இதுக்கு ஃபார்முலா வந்து n × n+1 / 2. இங்கே வந்து n வந்து என்னது 50. அப்போ 50 × 50 + 1 51/2 அடித்தோம்னா 1 2 2 4 மிச்சம் 1 2 10 51 25 பெருக்கணும். 5 5 25 1 2 2 10 5 7 2 1 நமக்கு 1275ன்னு கிடைக்கும். அடுத்து ரெண்டாவது பாருங்கள். 16 + 17 + 18 போய்கிட்டே இருக்குது 75 வரைக்கும். ஒன்றா கூடியிருக்கு. இன்னொன்று இங்கே வந்து 16லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ நம்ம இதுக்கு என்ன பண்ணணும்னா 1லேருந்து 75 வரைக்கும் கண்டுபிடிச்சி அடுத்து அது இது எதுலேருந்து 16லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ 1லேருந்து 15 வரைக்கும் கழிக்கணும். அப்படி கழிக்கும்போது நமக்கு இந்த மதிப்பு கிடச்சிருமா? இப்போது நம்ம இதை எப்படி எழுதணும்னா 1 + 2 போய்கிட்டே இருக்கும் 75 வரைக்கும் கண்டுபிடிச்சி அதிலிருந்து நம்ம இந்த 1 to 15 வரைக்கும் கழிச்சிட்டோம்னா இந்த மதிப்பு கிடச்சிருமா? 1லேருந்து 15 வரைக்கும் கழிக்கணும். இப்போ இது வந்து முதல் இயல் எண்களின் கூடுதல் வந்துருச்சு. அப்போ இதுக்கு ஃபார்முலா வந்து n × n+1 / 2 மைனஸ் இதுவும் அதே ஃபார்மெட்டில் தான் இருக்குது n × n+1 / 2. இங்கே வந்து n வந்து என்னது 75 75 × 76/2 மைனஸ் இங்கே வந்து 15 15 × 16/2. ஏன்னா n+1னா 16 படித்தோம்னா 1 2 2 6 மிச்சம் 1 n 2 16. இது 1 2 n 2 16. இப்போ பெருக்குமா 75 38 8 40 மிச்சம் 4 7 56 60 3 15 மிச்சம் 1 7 61 22 0 5 8 2 2850 மைனஸ் 15 8 பெருக்கணும். 8 40 மிச்சம் 4 1 8 8 4 12 120 0 3 7 2. இப்போ மதிப்பு வந்து 2730. இது ஏன் இப்படி கழிக்கிறோம்னா அவங்க கொடுத்தது வந்து 16 + 17 போய்கிட்டே இருக்குது 75 வரைக்கும். நமக்கு முதல் எண் இயல் எண்களின் கூடுதலுக்கு தான் ஃபார்முலா தெரியும். அப்போ இங்கேருந்து 1லேருந்து 75 வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டு அதிலிருந்து 1லேருந்து இதுக்கு முன்னாடி 15 வரைக்கும் இருக்குமா அதை கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த மதிப்பு கிடச்சிரும். அதனால தான் இப்படி போடுறோம். நம்ம இந்த சம்மை இப்படியும் செய்யலாம். அப்படி இல்லாட்டி இது கூட்டுத்தொடர் வரிசைன்னு தெரியும். 16 + 17 + 18 75 வரைக்கும் இருக்குது. இதில் ஏ வந்து என்னது நமக்கு 16, டி வந்து ரெண்டாவது உறுப்பு மைனஸ் முதல் உறுப்பு 1, இங்கே கடைசியாக இருக்கிறது வந்து எல். எல் வந்து 75. கூடுதல் தானே கேட்டிருக்காங்க. நமக்கு எஸ்எனுக்கு ஃபார்முலா வந்து n/2 × a + எல். எல் தான் தெரியும். நம்ம என் கண்டுபிடிக்கணும். எண்ணுக்கு ஃபார்முலா வந்து l - a / d + 1. இங்கே எல் வந்து என்னது நமக்கு 75. 75 - a 16.
இப்போ உங்கள் 6 15 அப்போ 9 5 59 59 பை 1 + 1 நமக்கு 60ன்னு வரும். எண் வந்து 60. இப்போ ஃபார்முலாவில் போட்டோம்னா 60/2 × a + l 16 75 கூட்டணும். 11 மிச்சம் 1 9 91. இப்போ இதை அடித்தோன்னா 1 2 2 3 6 0 30ஐயும் 91ஐயும் பெருக்கணும். 1 3 3 9 3 27 இந்த 0 இப்போ 2730. எந்த மெத்தட்லனாலும் செய்யலாம். உங்களுக்கு கான்செப்டெல்லாம் நல்லா புரிஞ்சு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எது ஈஸியோ அதுபடி செஞ்சுக்கோங்க. அடுத்த சம் பாருங்கள். எடுத்துக்காட்டு 2.55 கூடுதல் காண்க. ஃபஸ்ட்டு இது வந்து 1 + 3 + 5 +ன்னு போய்கிட்டே இருக்குது. 40 உறுப்புகள் வரை. 40 உறுப்புகள் வரைன்னு கொடுத்துட்டாங்க. நல்லா பார்த்துக்கோங்க. 40 உறுப்புகள் வரைன்னு கொடுத்துட்டாங்க. இது பாருங்கள், 1 அடுத்து 3 அடுத்து 5, அதாவது ஒற்றை இயல் எண்ணாக போகுது. இதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். n². n வந்து என்னது 40. அவங்க உறுப்புகள் வரைன்னு கொடுத்ததுனால அப்படியே போட்டுருதோம். 40². 4 16 2 0. இப்போ மதிப்பு வந்து 1600. அடுத்து ரெண்டாவது பாருங்கள். 2 + 4 + 6 +ன்னு போய்கிட்டே இருக்குது. 80. இப்போ பாருங்கள், இதை வந்து நம்ம 2 பொதுவாக வெளியில் எடுக்கலாமா? ஏன்னா நமக்கு தெரிஞ்சது வந்து முதல் எண் இயல் எண்களின் கூடுதல், அடுத்து முதல் எண் ஒற்றை இயல் எண்களின் கூடுதல். இங்கே 2 பொதுவாக வெளியில் எடுத்தோம்னா 2 2 கூடிக்கிட்டே போகுது. அதனால் 2 பொதுவாக வெளியில் எடுக்கும். 1 + 2 + 3 +ன்னு போய்கிட்டே இருந்துட்டு இது 40. இந்த இடத்துல பாருங்கள், 1 1 கூடுது 40 வரைக்கும். அப்போ இதோட உறுப்பும் 40 வரைக்கும் தான் இருக்கும். முதல் எண் இயல் எண்களின் கூடுதலுக்கு ஃபார்முலா வந்து n × n + 1 / 2. இங்கே ஏற்கனவே 2 இருக்குது. 2 போட்டுருவோம். n வந்து 40 × 40 + 1 41 / 2. 2 2 கேன்சல் ஆயிரும். இப்போ 41ஐயும் 4ஐயும் பெருக்கணும். 4 1 4 4 16 0 1640ன்னு வரும். அடுத்து மூணாவது பாருங்கள். 1 + 3 + 5 +ன்னு போய்கிட்டே இருந்துட்டு 55ன்னு கொடுத்துட்டாங்க. இங்கே உறுப்புகள் வரைன்னு கொடுக்கல. அப்போது 55ங்கிறது எத்தனாவது உறுப்புன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். எத்தனாவது உறுப்புன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா வந்து n = l - a / d + 1. இங்கே l வந்து என்னது 55, a வந்து 1 54, d வந்து 3 - 1 2. 54/2 + 1 1 2 இங்கே 2 4 மிச்சம் 1 7 14. அப்போது 28ன்னு வரும் n. இப்போது நம்ம கூடுதல் கண்டுபிடிக்கணும். SNக்கு ஃபார்முலா வந்து ஒற்றை இயல் எண் தானே. அப்போங்கும்போது n². 28 × 28 8 8 64 மிச்சம் 6 2 16 22 2 16 மிச்சம் 1 2 4 1 5 4 8 7 784ன்னு கிடைக்கும். இப்படியும் செய்யலாம். அப்படி இல்லாட்டி நமக்கு SNக்கு கூட்டுத்தொடர் வரிசையில் ஃபார்முலா தெரியும். n/2 × a + l. n என்னது 28/2, a வந்து என்னது 1, l வந்து 55 55 1 56. இப்போ அடித்தோன்னா 1 2 2 4 மிச்சம் 1 2 16. 28 28 பேருக்குன்னா நமக்கு 784. ஃபார்முலாலாம் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள் 2.56. ஃபஸ்ட்டு இது வந்து 1² + 2² +ன்னு போய்கிட்டே இருக்குது. 19². இதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். ஃபார்முலா வந்து n × n + 1 × 2n + 1 / 6.
இப்போ n என்னது நமக்கு 19. 19 இன்ட்டு 19 + 1 20 இன்ட்டு 19ஐயும் 2ஐயும் பெருக்கணும். அப்போ நமக்கு 9 2 18 மிச்சம் 1 1 2 2 1 3 38. 38 + 1 39/6. இப்போது 2ஆல் அடிக்கலாமா? 1 2 2 0 3 2 6. அடுத்து இதை 3ஆல் அடிக்கலாம். 1 3 3 1 3 3 3 9. அப்போ எல்லாத்தையும் பெருக்கணும். 19ஐயும் 13ஐயும் பெருக்குவோம். 9 3 27 மிச்சம் 2 1 3 3 3 2 5 9 1 7 4 மிச்சம் 1 2 244 247. இந்த 0 சேர்ப்போம். 2470ன்னு கிடைக்கும். ரெண்டாவது பாருங்கள், 5 ஸ்கொயர் ப்ளஸ் 10 ஸ்கொயர் ப்ளஸ் 15 ஸ்கொயர் ப்ளஸ்ன்னு போய்கிட்டே இருக்குது, ப்ளஸ் 105 ஸ்கொயர். இப்போது இதிலருந்து 5 ஸ்கொயரை பொதுவாக வெளியில் எடுத்துடலாமா? ஏன்னா நமக்கு 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர்னு போய்கிட்டே இருந்துட்டு n ஸ்கொயர் வரைக்கும் தான் ஃபார்முலா தெரியும். n இன்ட்டு n + 1 இன்ட்டு 2n + 1 டிவைடட் பை 6. இங்கே வந்து 5 ஸ்கொயர்னு ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இங்கே வந்து 1 ஸ்கொயராக இருக்கணும்னா 5 ஸ்கொயரை வந்து வெளியில் எடுக்கணும். போகும்போது 1 ஸ்கொயர் ப்ளஸ் 10 ஸ்கொயருங்கிறதுல 5 ஸ்கொயரை வந்து வெளியில் எடுத்துட்டோம். இப்போ 10 ஸ்கொயர்லேருந்து 5 ஸ்கொயரை வெளியில் எடுத்துட்டோம். இப்போ 10 இன்ட்டு 10 டிவைடட் பை 5 இன்ட்டு 5. இப்போ அடித்தோம்னா 1 5 2 10 1 5 2 10 நமக்கு 2 ஸ்கொயர்னு இருக்குமா? 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ்ன்னு போய்கிட்டே இருந்துட்டு இந்த 105 ஸ்கொயராக 105 இன்ட்டு 105 எழுதுமா? டிவைட் பை 5 இன்ட்டு 5 1 5 2 10 1 1 5 2 10 1. இப்போ இது வந்து 21 ஸ்கொயருங்கிற வரைக்கும் வரும். இப்போ இதில் ஃபார்முலாலாம் போட்டுடலாமா? 5 25 இன்ட்டு n வந்து எனக்கு நமக்கு 21. 21 இன்ட்டு 21 + 1 22 இன்ட்டு 21ஐயும் 2ஐயும் பெருக்குனா நமக்கு 42 42 1 43 டிவைடட் பை 6. 2ஆல் அடிக்கலாமா? 1 2 1 2 இது வந்து 3 2. அடுத்து 3ஆல் அடிச்சோம்னா 1 3 3 7 3 21. இதை பெருக்கணும்னா 77. 7ஐயும் 11ஐயும் பெருக்கணும் 77. அடுத்து 25 பெருக்கணும். 5 55 மிச்சம் 3 5 55 35 3 38. 7 14 மிச்சம் 1 7 14 1 15. 5 12 மிச்சம் 1 9 1. இப்போ இதையும் 43ஐயும் பெருக்கணும். 5 3 15 மிச்சம் 1 2 6 1 7 9 3 27 2 1 3 3 2 5 5 20 மிச்சம் 2 2 8 2 10 மிச்சம் 1 9 36 37 மிச்சம் 3 1 4 4 3 7 5 7 7 12 மிச்சம் 1 8. இப்போ நமக்கு வர்ற மதிப்பு வந்து 82,775. அடுத்து மூணாவது பாருங்கள், 15 ஸ்கொயர் ப்ளஸ் 16 ஸ்கொயர் ப்ளஸ் 17 ஸ்கொயர் ப்ளஸ் போய்கிட்டே இருக்குது 28 ஸ்கொயர் வரைக்கும். இது ஏற்கனவே முன்னாடி பார்த்த மாதிரி தான். நமக்கு 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் போய்கிட்டே இருந்துட்டு n ஸ்கொயர் முடிய இருந்தால் ஃபார்முலா வந்து n இன்ட்டு n + 1 இன்ட்டு 2n + 1 டிவைடட் பை 6ன்னு தெரியும். இங்கே வந்து 15 ஸ்கொயர்லேருந்து 28 ஸ்கொயர் வரைக்கும் இருக்குது. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு 1லேருந்து 28 ஸ்கொயர் வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டு அடுத்து அதிலிருந்து 1 ஸ்கொயர்லேருந்து 14 ஸ்கொயர் வரைக்கும் கழிக்கணும். இதை எப்படி எழுதலாம்? இதுக்கு பதிலாக 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் போய்கிட்டே இருந்துட்டு 28 ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர்னு போய்கிட்டே இருந்துட்டு இதுக்கு முன்னாடி 14 ஸ்கொயர் வரைக்கும் கழிக்கணும். இப்போ இதுக்கு வந்து n வந்து நமக்கு 28, இதுக்கு n வந்து 14. இப்போ ஃபார்முலாலாம் போட்டுடலாமா? n இன்ட்டு n + 1 இன்ட்டு 2n + 1 டிவைடட் பை 6. 28 இன்ட்டு 29 இன்ட்டு 28 2ஆல் பெருக்கணும்னா 2 16 மிச்சம் 1 2 4 1 5 56 1 57 பை 6. ரெண்டால் அடிக்கலாமா? 3 2 6 1 2 4 2 8. அடுத்து
3 அடிச்சோன்னா 1 3 3 1 3 3 மிச்சம் 2 9 3 27. இப்போ இதை பெருக்கணும்னா 19ஐயும் 29ஐயும் பெருக்கணும். 9 9 81 மிச்சம் 8 9 9 17 எடுத்து 9 2 18 மிச்சம் 1 2 2 1 3 1 15 மிச்சம் 1 5. அடுத்து 19 29 பெருக்கியிருக்கோம். அடுத்து 14 பெருக்கணும். 4 5 20 மிச்சம் 2 5 20 22 1 5 5 4 1 7 7. இதோட மதிப்பு வந்து 7714. அடுத்து இந்த இதை பார்ப்போம். 14 இன்ட்டு 15 இன்ட்டு 14 2 28 4 2 8 1 2 2 28 1 29 பை 6 7 2 14 3 2 6 1 3 3 5 3 15 7 35 35ஐயும் 29ஐயும் பெருக்கணும். 9 5 45 மிச்சம் 4 9 27 30 31 2 10 மிச்சம் 1 2 6 1 7 5 1 10 1015. இப்போ இதை கழிச்சோம்னா 7714 1015 கழிக்கணும். 14 5 போச்சுன்னா 9 இங்கே 6 10 9 6 6. நமக்கு வர்ற மதிப்பு வந்து 6699 கிடைக்கும். அடுத்து பாருங்கள் 2.57 கூடுதல் காண்க. ஃபஸ்ட்டு இது வந்து 1 கியூப் ப்ளஸ் 2 கியூப் ப்ளஸ் 3 கியூப் ப்ளஸ் போய்கிட்டே இருக்குது ப்ளஸ் 16 கியூப் வரைக்கும். இதுக்கு ஃபார்முலா வந்து n இன்ட்டு n + 1 டிவைடட் பை 2 ஹோல் பவர் 2. இங்கே வந்து n வந்து நமக்கு 16. இப்போ 16 இன்ட்டு 16 + 1 17 பை 2 பவரில் 2. இப்போ அடித்தோன்னா 1 2 2 2 16. இப்போது 17ஐயும் 8ஐயும் பெருக்கணும். 7 8 56 மிச்சம் 5 1 8 8 5 13. இப்போ 136ஐயும் 136ஐயும் பெருக்கணும். 6 6 36 மிச்சம் 3 3 18 19 20 21 மிச்சம் 2 1 6 6 6 2 8. அடுத்து 3 18 மிச்சம் 1 3 9 9 1 10 மிச்சம் 1 1 3 3 1 4. அடுத்து 6 3 1 6 9 8 6 14 மிச்சம் 1 8 1. நமக்கு 18496 கிடைக்கும். அடுத்து ரெண்டாவது பாருங்கள் 9 கியூப் ப்ளஸ் 10 கியூப் ப்ளஸ் போய்கிட்டே இருக்குது 21 கியூப் முடிய. இப்போ 1லேருந்து ஸ்டார்ட் ஆனால் நம்ம டைரெக்டாக n இன்ட்டு n + 1 டிவைடட் பை 2 ஹோல் பவர் 2ன்னு போட்டுருவோம். இங்கேருந்து 9லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ என்ன செய்வோம் 1 கியூப் ப்ளஸ் 2 கியூப் ப்ளஸ் போய்கிட்டே இருக்கும் 21 கியூப் முடிய கண்டுபிடிச்சிட்டு அதிலிருந்து இதுக்கு முன்னாடி வரைக்கும் கழிப்போம். 1 கியூப் ப்ளஸ் 2 கியூப்னு போய்கிட்டே இருக்கும் 8 கியூப் வரைக்கும் கழிக்கணும். இப்போ இதுக்கு வந்து n வந்து 21 21 இன்ட்டு 21 + 1 22 டிவைடட் பை 2 ஹோல் பவர் 2 1 2 11 11ஐயும் 21ஐயும் பெருக்குனா 1 2 1 2 1 3 2 231 கிடைக்கும். இதை ஸ்கொயர் பண்ணணும். 231 இன்ட்டு 231 1 3 3 2. அடுத்து 1 3 3 3 9 2 6. அடுத்து 1 2 3 2 6 2 4 1 6 13 மிச்சம் 1 13 மிச்சம் 1 5. இப்போது 53361 மைனஸ் இது வந்து 8 இன்ட்டு
8 1 9 பை 2 பவரில் 2 ஒரு 2 4 2 8 9 4 36 36 ஸ்கொயர் 36 இன்ட்டு 36 6 56 மிச்சம் 3 3 18 19 20 21 3 18 மிச்சம் 1 3 9 1 10 6 9 2 1 1296. இப்போ 53361லேருந்து 1296 கழிக்கணும். இங்கே வந்து 5 11 11லேருந்து 6 போச்சுன்னா 5, அடுத்து இங்கே 2 15 15லேருந்து 9 போச்சுன்னா 6, அடுத்து 0 2 5 52,065 கிடைக்கும் இதோட மதிப்பு. அடுத்து பாருங்கள் 2.58 1 + 2 + 3 ப்ளஸ்ன்னு போய்கிட்டே இருக்குது. எண் வரைக்கும் ஈக்குவல்ட்டு 666 எனில் எண்ணின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது இது எப்படி இருக்குது, ஒற்றை எண் இயல் எண்களின் கூடுதல். இதோட ஃபார்முலா நமக்கு தெரியும், n × n + 1/2. எண்ணு தான் கேட்டிருக்காங்க போது இதோட மதிப்பு வந்து 666ன்னு சொல்லிட்டாங்க. இந்த 2 இந்த சைடு போகும்போது வகுத்தலில் இருக்கிறது பெருக்கலாக மாறும். n × n + 1 = இதை 2ஆல் பெருக்கணும். 6 12 மிச்சம் 1 6 12 1 13 மிச்சம் 1 6 12 1 13 1332ன்னு வருதா. அடுத்து இதை பெருக்கணும்னா n² + n, இந்த ப்ளஸ்ஸு 1332 ஈக்குவல்ட்டுக்கு இங்கிட்டு வரும்போது மைனஸில் வரும். -1332 = 0. இப்போ பாருங்கள், இதை வந்து காரணிப்படுத்தலாமா. -1332 நம்ம டானாவத்தலில் போட்டோம்னா 2ஆல் 6 12 மிச்சம் 1 6 12 மிச்சம் 1 6 12 அடுத்து 2ஆல் போட்டோம்னா 36 32 36 அடுத்து 3ஆல் போட்டோம்னா 1 1 1 அடுத்து 3ஆல் போட்டோம்னா 3 9 மிச்சம் 2 7 3 21 அடுத்து ஒன்றும் பண்ண முடியாது. இது 37. இதை பெருக்குங்க 3 9 இது 2 4 9 36 36 × 37 இதோட மதிப்பு நமக்கு 1332. அடுத்து இங்கே வந்து ப்ளஸ் சிம்பல் இருக்குது. இப்போ எடுக்க வேண்டிய காரணி வந்து 36 37 மைனஸில் வரணும் மதிப்பு. ஆனால் இங்கே ப்ளஸில் இருக்கிறதுனால பெரிய நம்பருக்கு ப்ளஸ்ஸு, சின்ன நம்பருக்கு மைனஸ் போடுவோம். இப்போது இதை எப்படி பிரித்து எழுதலாம், ப்ளஸ் என்ன எப்படி எழுதலாம்னா n² போட்டுருவோம். +37 -36 n. இப்போ பாருங்கள், இதை கழிச்சோம்னா ப்ளஸ் என்னன்னு கிடச்சிரும். -1332 = 0. இப்போ காரணிப்படுத்தலாமா. இதை எடுத்தோம்னா n பொதுவாக வெளியில் எடுக்கும்போது n + 37ன்னு கிடைக்கும். அடுத்து இங்கே -36 எடுத்தோம் அப்படின்னா n இங்கே வந்து -36 எடுத்தோம்னா n + 37ன்னு வரும். ஏன்னா 36 37 பெருக்குனா நமக்கு 1332ன்னு தெரியும். இங்கே மைனஸை வெளியில் எடுத்துட்டோம். இப்போ அந்த -36 + 37 பெருக்குனா நமக்கு -1332ன்னு வரும். அதனால தான் n + 37ன்னு போட்டிருக்கோம் =0. இப்போ 2 இதுக்கும் பொதுவாக இருக்க n + 37 வெளியில் எடுத்துருவோம். அடுத்து மீதம் இருக்கிறது n - 36 = 0. இப்போ பாருங்கள், n + 37 = 0. அடுத்து n - 36 = 0ன்னு எழுதுவோமா. இந்த +37 ஈக்குவல்ட்டுக்கு அங்கிட்டு போகும்போது -37 வரும். இந்த -36 ஈக்குவல்ட்டுக்கு அங்கிட்டு போகும்போது +36 மாறும். இப்போ நமக்கு வர்ற மதிப்பு வந்து 36 தான் வரணும். ஏன்னா இந்த இது வந்து 1வது உறுப்பு 2வது உறுப்பு 3வது உறுப்புன்னு போய்கிட்டே இருந்துட்டு nஆவது உறுப்பு வந்து ப்ளஸில் தான் வரும், மைனஸில் வராது. அதனால் மதிப்பு வந்து 36 ப்ளஸில் தான் வரும். இது வந்து வராது. ஏன்னா நம்ம என்ன சொல்லுவோம், இதை முதல் உறுப்பு, அடுத்து 2வது உறுப்பு, அடுத்து 3வது உறுப்புன்னு தான் சொல்லுவோம். அப்போது ஆன்சர் வந்து பாசிட்டிவில் தான் வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. சம்மெல்லாம் ஒரு தடவைக்கு 2 3 தடவை நல்லா பாருங்கள், செஞ்சு பாருங்கள்.
அதே மாதிரி ஃபார்முலாவெல்லாம் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க.